வெல்கம் டு ஸ்ரீலயா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாங்க, பூசணிக்காயை வச்சு ஒரு அல்வா பார்க்கலாங்க. பூசணிக்காய் அல்வா செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூசணிக்காய் ஒரு 1/2 கிலோ பூசணிக்காய் எடுத்து நான் நல்லா துருவி வச்சுருக்குறேங்க. இந்த மாதிரி கேரட் துருவலில் பெரிய கண்ணில் துருவி வச்சுருக்கிறேன். சர்க்கரை, கொஞ்சோண்டு ஃபுட் கலரு, நெய், இது சன்ஃப்ளவர் சூரியகாந்தி விதை, இது அரசாணி விதை, முந்திரி கொஞ்சம் எடுத்துருக்குறேன். இது ரெண்டும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விடுங்க. நான் என்கிட்ட இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கிட்டேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பூசணிக்காய் எடுத்து இப்படி உடக்கல்ல போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம். சும்மா ஒரு டம்ளருக்கு விட்டால் போதும். இதை அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் சும்மா ஒரு அரை வேக்காடுக்கு கம்மியாக விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அரை வேக்காடு வெந்தாச்சு. இதை எடுத்து தண்ணி வடிகட்டிடலாம். தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துடலாங்க. கையில் புழிஞ்சால் வராது, அப்போ பாருங்கள் தண்ணி இருக்கும். ஸோ ஒரு காட்டன் துணி வச்சு நான் இதெல்லாம் புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்க, ஒரு 1/2 கப் ஆகிருக்குது. இப்போது ஒரு ஃபேனில் நெய் விட்டுட்டேன். இந்த முந்திரி, இந்த பூசணி விதை, இந்த சூரியகாந்தி விதை, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பூசணிக்காய் போட்டுடலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிடலாங்க. கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், 1/2 கப் பூசணிக்கு 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் ஒரு கப்பு 1/2 கப்புக்கு 1 கப் போட்டுக்கோங்க. நான் இனிப்பு அளவாக போட்டுக்கிறேன். 1/2 கப் பூசணிக்கு நான் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை மெல்ட் ஆகி வரட்டும். உங்களுக்கு இப்படி செதிலாக வேண்டான்னு சொன்னால் நீங்கள் அந்த தண்ணி புளியிறீங்க இல்லையா, தண்ணி புளிஞ்சதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடை விட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நோன்னு கிடைக்கும். உங்களுக்கு இப்படி வேண்டாம்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. சர்க்கரை கரையாமல் எடுத்து வச்சிங்கன்னா அது என்ன ஆகுனா, ஒரு நாள் வச்சுருந்தோம் அப்படி வச்சுருந்து சாப்பிட்டோன்னா அது மேலே ஒரு கிறிஸ்டல் மாதிரி படிஞ்சுக்கு. அதனால் சர்க்கரை நல்லா கரையணும். கொஞ்சம் கெட்டியாகட்டுங்க. கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கலராக இருக்கட்டும்ட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். டீ கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகி வரட்டுங்க. பாருங்கள், இப்போ ஓரளவு கெட்டியாயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கணும்.
இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 ஏலக்காய் போட்டு சர்க்கரை போட்டு தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் 2 நிமிஷம் ஆகட்டுங்க. கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. நான் அப்படியே ஏற்கனவே நிறைய விட்டுட்டேன், அதனால் அளவாக விட்டுக்கலாம். அளவாக 2 ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். ரொம்ப அல்வா மாதிரி ரொம்ப நெய் வேண்டியதில்லை. இப்போ அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. நாம் இந்த வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஓகே, பூசணி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதான் பதம் பாருங்கள், இதான் பதம். பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குது. என்னென்னா இந்த பூசணிக்காயை வச்சு நம்ம வந்து நல்லா வேக வச்சிடணுங்க. செஞ்சு சாப்பிட்டோன்னா அது அப்புறம் வயிற்றுக்கு சேராது. அதனால் பூசணிக்காயை வந்து நல்லா வேக வச்சுருங்க. சூப்பராக இருக்குது. இனிப்பு, நெய் எல்லாமே அளவாக இருக்குது. நீங்கள் நான் சொன்ன அளவே போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.